அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக ஆளுநர் செயல்படுகிறார் என்ற ஒரு பதிவு தற்பொழுது சட்டப்பேரவையில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆளுநர் புறக்கணித்த அந்த உரையை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தற்போது ஆளுநர் உரையாக முழுவதுமாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டுக்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முதல் கூட்டம் என்பது தற்போது தொடங்கி நிறைவு பெற்றிருக்கிறது. ஆளுநர் தம்முடைய உரையை வாசிக்காமல் புறக்கணித்துவிட்டு சென்ற நிலையில் அந்த உரையின் தமிழாக்கத்தை சபாநாயகர் அப்பாவு முழுவதுமாக வாசித்து முடித்தார். ஆளுநர் உரையை ஏன் புறக்கணித்து சென்றார் என்பது தொடர்பாக அவை முன்னவர் துரைமுருகன் அது தொடர்பாக ஒரு நீண்ட நெடும் விளக்கத்தையும் கொடுத்திருந்தார். ஆளுநர் இந்த உரையை புறக்கணித்து விட்டு செல்வது இது முதல் முறையல்ல. கடந்த 2 தடவை இதே போலவே அவர் உரையை புறக்கணித்து விட்டு சென்றிருக்கிறார். முழுவதுமாக புறக்கணிக்காமல் அதில் சில விஷயங்களை நீக்கியும் சில விஷயங்களை அச்சிடப்படாத சில குறிப்புகளை சேர்த்தும் அவர் ஆளுநர் உரையை வாசித்துவிட்டு சென்றிருக்கிறார். கடந்த முறை இதே போல புறக்கணிப்பு நடந்தபோது ஆளுநர் மாளிகையிலிருந்து சபாநாயகர் அப்பாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. தேசிய கீதத்தை முதலில் இசைக்க வேண்டும், தமிழ்தாய் வாழ்த்தை இசைக்கக்கூடாது என்ற ஒரு விளக்கத்தோடு ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு கடிதம் சபாநாயகர் அப்பாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கடிதத்திற்கு சபாநாயகர் அப்பாவு ஒரு நீண்ட நெடும் விளக்கத்தை கொடுத்திருந்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பொறுத்தவரைக்கும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட வேண்டும், இறுதியாக தேசிய கீதம் இசைக்கப்படும் என்பதுதான் மரபு. அந்த மரபை ஒருபோதும் மீற முடியாது என்ற ஒரு நெடும் விளக்கத்தை சபாநாயகர் அப்பாவு கடந்த ஆண்டே கொடுத்திருந்தார். அப்படி இருந்தும் கூட இந்த முறையும் அதே காரணத்தை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு ஆளுநர் உரையை வாசிக்காமலேயே அங்கிருந்து புறக்கணிப்பு செய்திருக்கிறார். இதனை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆளுநர் உரை முழுவதுமாக அவை குறிப்பில் இடம்பெற வேண்டும் என்பதை அவை முன்னவர் துரைமுருகன் தற்பொழுது தம்முடைய தீர்மானமாக கொண்டு வந்ததை ஒருமனதாக அவை உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த தீர்மானமும் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.